ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சிப்பி கிரேவி வீடியோ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக சிப்பியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடும். அப்போ தான் அது கழிவெல்லாம் வெளிவரும். வெளிவந்ததுக்கப்புறம் சிப்பி எடுத்து அடுப்பில் வச்சு அதை அவிச்சிடணும். அவிச்சா நமக்கு ரெண்டாக பொழந்து வரும். இப்போது சிப்பிக்குள்ளே இருக்க கறியில் அதோட கழிவை நீக்கணும். அதில் கருப்பாக இருக்கும். அதனால் பிசுக்கி எடுத்தால் அது கழிவெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதோட ஓடு தனியாகவும் நமக்கு அதோட கறி தனியாகவும் கிடச்சிரும். இனி அந்த கறியை ஒரு அரிப்பில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டா மண்ணு கீழே போயிடும். கறி நமக்கு தனியாக கிடச்சிரும். இனி நம்ம சமைக்கலாம். தேவையான அளவு தக்காளி, வெங்காயம் எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாட்டுக்கு கட் பண்ணிக்கிடணும். தக்காளியை 4ஆக கட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா. பின்ன ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு, அதுக்கப்புறம் சின்ன சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 எனக்கு கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். அது முடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினா தான் நமக்கு அதுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதை போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஓப்பன் பண்ணனா அழகாக கிரேவி பதத்துக்கு வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்க வேண்டும். வதக்கின அந்த கிரேவியை தனியாக எடுத்து வச்சு மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க அந்த சிப்பி கறியை எடுத்து அந்த சட்டியில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வதக்கினோன்னா நமக்கு முட்டை பதத்துக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினா கிரேவி பதத்துக்கு வந்துடும். நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவையும் அதுக்குள்ளே போட்டுடணும். அதன் பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றுனா நமக்கு குழம்பாக கிடைக்கும். கம்மியாக ஊற்றினா கிரேவியாக கிடைக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து முடிச்சுட்டு நம்ம அதை மூடி வச்சிடணும். அப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கிரேவி ரெடி. கொத்தமல்லி போட்டு இனி இறக்க வேண்டியதான். நமக்கு டேஸ்டான கிரேவி ரெடி.